இருக்கும்போது கேலி செய்வான், இல்லாத போது கண்ணீர் சிந்துவான், உடன் இருக்கையில் அலட்சியப்படுத்துவான், உடன் இல்லாத போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவான். குறைகளாய் குறைக்கும் நாவு யாவும் நிறைகளாய் கூறி கூறி கூவும் நீ இல்லாத போது. இது தொன்று தொட்டு நிகழும் நாகரிகமாய் இன்று வரை தொடர்கிறது. இது இந்த மாமனிதனையும் விட்டு வைக்கவில்லை. யார் அவர்? அவர்தான் ஏழைகளின் அரசன். அவர்களின் உள்ளம் எனும் அரியணையை விட்டு சற்றும் அசைக்க முடியாத மாபெரும் தலைவன் தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மேல சொன்னது எல்லாமே விஜயகாந்த் நல்லவர் கெட்டவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணல அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது நல்லது செஞ்சது எல்லாமே எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவரு உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அரசியல் புரசலா அவர் கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ் சொல்லி நமக்கு ஓரளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னு தெரியும். ஆனா அது வரைக்கும் அவர் நல்லவர் அப்படின்லாம் தெரியல. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்தாங்க, எல்லா மீடியா சேனல்ஸும் எல்லாமே அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் பார்த்தாங்க. ஒரு கண்டென்ட் அவர், அவ்வளவுதான், இவரை வச்சு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தவரை தான் இன்னைக்கு ஒரு வைபாவும் ஒரு மோட்டிவேட்டராகவும் ஒரு ஹீரோவாகவும் பாக்குறாங்க. ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கட்சி யார் நடத்துறா, அதோட கொள்கை என்ன, அவங்க மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸா அப்படின்னு பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. முதல் முறையா ஒருத்தர முகத்தை வச்சு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கு பின்னர் கேப்டனுக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு. வீரம் படத்துல நம்ம தலை சொல்லியிருப்பாரு, நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள மேல இருக்கவங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சிருக்காரு. இது நமக்கு இப்பதான் தெரியும். ஆனா கேப்டன் அதை முன்னாடியே பண்ணிட்டாரு. முன்னாடிலாம் சினிமால எப்படின்னா கூட மெயின் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடு, டெக்னீஷியன் லைட்மேனுக்குலாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு தனித்தனியா இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரே சாப்பாடு, நான் என்ன சாப்பிட்றனோ அதான் அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இப்படி எல்லாருக்குமே சாப்பிட வச்சு அழகு பார்த்தவர் தான் நம்ம கேப்டன். யாரு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்க கோயம்பேட்டுல கேப்டனோட ஆபீஸ் இருக்கும். அவங்க யாரு வந்தாலும் அவங்கள சாப்பிடாம அவரை வெளியே அனுப்ப மாட்டார். இது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணதா எல்லாரும் சொல்லுவாங்க. பட் கேப்டன் அவர்கள் பண்ணதை நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பல ஸ்டார் நைட்ஸை லண்டன்லயும் மலேசியா சிங்கப்பூர்னு வெற்றிகரமா நடத்தி காட்டியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சினிமால நலிவடைந்த கலைஞர்கள் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கேப்டன் மட்டும்தான். ஏன்னா சினிமால ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும், அது வாங்க முடியாத சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு போதும்னு அந்த கார்டை கொடுத்தவர் தான் கேப்டன். அவங்க கிட்ட அதிகம் எதிர்பார்க்காம இப்படி கூட இருக்கவங்க மட்டும் இல்லாம நிறைய மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அன்று கேலி கூத்திற்கு விமர்சனம் செய்வதற்கும் இவரு பயன்பட்டாரு. இன்னைக்கு ஒரு பயன்படுறாரு. எதற்கு அப்படின்னா இவரோட புகழை வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இன்னைக்குமே அவரு பயன்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு இவரை ட்ரோல் பண்றதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு காமெடியா அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. யாருன்னா மீடியா சேனல்ஸ் தான். அதே மீடியா சேனல்ஸ் தான் இன்னைக்கு இவரை ஹீரோவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என் ஃப்ரெண்டு தான், அவன் 2015 எலெக்ஷன் அப்போ கேப்டனுக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லும் போது அவங்க வீட்லயே அவர் பேசுறது அவருக்கே புரியாது, நீ அவருக்கு ஓட்டு போட போறியா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாங்க. அவருக்கு ஓட்டு போட்டா நீ தயவு செஞ்சு வீட்டு பக்கமே வராதன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அதே வீட்டுலதான் அவர் இறக்கும் போது அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணி அவங்க இவரு அவ்வளவு நல்ல மனுஷன், அவங்க எப்படி அவர் ஓட்டு போடாதன்னு சொன்ன அவங்களே அவர் நல்லவர்னு சொல்ல வச்சாரு. அதுதான் கேப்டன் விஜயகாந்த். நம்ம வாழும்போது 4 பேருக்கு பிரயோஜனமா வாழு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவரு தான் வாழும்போது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமா தான் வாழ்ந்தாரு. தான் இறக்கும் போது கூட தன்னோட கண்டென்ட்டை வச்சு இன்னும் சில பேர் மீடியா சேனல்ஸை வாழ வச்சுட்டு தான் இருக்காரு. இந்த மீடியா சேனல்ஸ் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு குழி தோண்டினவங்க தான் பாதி பேர். இவரை வச்சு ட்ரோல் பண்ணி இவரை கொஞ்சம் கொஞ்சமா இவரோட ஓட்டிங் பேங்கை குறைச்சவங்க இந்த மீடியா சேனல்ஸ் தான். இவர் பேச்ச, இவர் நடவடிக்கைய இதெல்லாம் வச்சு அவரை விமர்சனம் பண்ணவங்க தான் இன்னைக்கு கேப்டன் எவ்வளவு பெரிய மாமனிதன் சொல்லி ஷோவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரோக்ராமுக்கும் இவர் தேவைப்படுறாரு. இதுதான் சொல்லுவாங்க, இறந்தும் ஒருத்தர் வாழ வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. தான் எதிரிய கூட கண் கலங்க வச்ச நாள் தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட கேப்டனோட மறைவு நாள். இன்னைக்கு அவர் எதிரி மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தன்னை கண்ணீர் மழக அழுத நாள்னு கூட இதை சொல்லலாம். அவ்வளவு கூட்டம் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடென்டான ஜான் எஃப் கெனடிக்கு அவ்வளவு கூட்டம் வந்ததா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நம்ம கேப்டனுக்கு இதை நம்ம பார்த்தோம். சரி, நம்ம கேப்டன் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு, மக்கள் ஏழைகளின் அரசனாவும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஏன் மக்கள் இவரை அரசியல் தலைவனா ஏத்துக்கலன்ற கேள்வி யாருக்காவது வந்திருக்கா? அதுக்கு காரணம் யாரு? அவரு விழுந்தாரா இல்ல வீழ்த்தப்பட்டாரா அப்படின்றத தனியா ஒரு செக்மெண்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.